கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பாகு பதம்லாம் செய்யாமல் ஏற்கனவே சுகரில் அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு வெல்லத்தை வச்சு பாகு பதமே இல்லாமல் ஈஸியாக ஒரு அதிரசம் செய்ய போகிறோம். பிகினர்ஸுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பயம் இல்லாமல் அதிரசம் செய்யறதுக்காக நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ரெண்டாவதாக நம்ம இந்த வெல்லம் போட்டு பாகுபதம் இல்லாத ஒரு அதிரசம் செய்ய போகிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேரம் இல்லாத ஆஃபீஸ் போயிட்டு இருக்க லேடிஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி ஈஸியாக வெள்ளை அதிரசம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் பச்சரிசியை எடுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு அதை 4 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இப்போ 4 மணி நேரம் கழித்து அரிசி நல்லா ஊறி இருக்கு. ஒரு தட்டு போட்டு அந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடணும். இது எல்லா தண்ணியும் ஒரு சொட்டு இல்லாமல் வந்துடும். அப்படி இருந்ததுன்னா மறுபடியும் நல்லா வடித்து விடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஈஸியாக அரிசி வெளியே வராமல் தண்ணி மட்டும் வருது. அதுக்கு தான் மூடியை போட்டு நம்ம வடிக்கிறது. இப்போ ஃபுல்லாக எல்லா தண்ணியும் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் எடுத்துட்டோம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். போடும்போதும் தண்ணி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. துணியில் பரத்த வேண்டியதோ ஃபேன் அடியில் காய வைக்க வேண்டியதோ இல்லை. ஊறின உடனேயே எடுத்து அரைச்சிடலாம். இப்போ ஒரு சொட்டு தண்ணி சொட்டுது, மறுபடியும் அதை வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துக்கணும். நல்லா அரைச்சிட்டு ரொம்ப நைஸ் மைதா ஜல்லடையில் சலிக்க வேண்டாம். கொஞ்சம் லேசாக பருபருன்னு இருக்கிற மாதிரி சலிச்சுக்கலாம். இதே மாதிரி கப்பி இருக்கிறத மறுபடியும் இருக்கக்கூடிய அரிசியோடு சேர்த்து அரைச்சி இதே மாதிரி ஜலிச்சு வச்சுக்கணும். மாதிரி உயரமாக இருக்கிற பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். இதை ஈரமாக இருக்கணும். மாவு காயக்கூடாது. ஃபேன் அடியில் வச்சு காய விட்டுறக்கூடாது. உடனே இதை மாவு சேர்க்கணும். இந்த மாவை இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடிபடணும். உதுத்து விட்டால் உதிரணும். அதுதான் அதிரசத்துக்கு மாவு சேர்க்கக்கூடிய பக்குவம். ஒரு 2 நிமிஷம் நமக்கு ஏதோ வேலையாக இருந்ததுன்னா அந்த மாதிரி அழுத்தி அமுக்கி வச்சிடணும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில், உயரமாக இருக்கிற பாத்திரத்தில் போட்டுட்டோம். ஏன்னா சீக்கிரமாக தண்ணி காயாது இந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு உலக்கு நல்லா குவிச்சு எடுத்து மாவை திரித்து வச்சுருக்கோம். இதுக்கு வெல்லம் ஆர்கானிக் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை தட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி தட்டின வெல்லத்தை எடுத்து தலை தடவை, அதாவது குவிச்சு நம்ம அரிசி எடுத்தோம், அதுக்கு தலை தடவை வெல்லம் எடுத்திருக்கோம். அதை பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம், தண்ணியிலெல்லாம் கரைக்க வேண்டாம், அப்படியே எடுத்து போட்டுட்டோம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட ஏலப்பொடியும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்து ஒரு ஸ்பூனாலேயோ மரக்கட்டையாலேயோ எல்லா பக்கமும் வெல்லமும் அரிசியும் ஒன்றா சேர்கிற மாதிரி கிண்டி விடணும். இது இந்த பாத்திரத்தோட வாய் சின்னதாக இருக்கிறதுனால நான் அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு கிண்டி விடுறேன். அதாவது ஏலப்பொடி, சுக்கு பொடி, வெல்லத்தை பொடி, அரிசி மாவு எல்லாமே ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி ஸ்பூனால் கலந்து விடுறேன். வெல்லம் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா கைனால் உடச்சி விட்டுக்கலாம், ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருந்ததுன்னா. இப்போ நான் அது பாத்திரத்துலேருந்து உள்ளே விழுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால கைனால் தள்ளி விட்டுட்டு ஸ்பூனை வச்சு நல்லா அமுக்கி மூடி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் திங்கக்கிழமை பண்ணி மூடி வச்சுருக்கேன், மாவு சேர்த்துருக்கேன். புதன்கிழமை அன்னைக்கு நான் இதை எடுத்து அதிரசம் தட்ட போகிறேன். நடுவில் செவ்வாய்க்கிழமை ஒரு தடவை ஸ்பூனால் கிண்டி விடுறணும். நல்லா பக்குவமாயிரும். நடுவில் எதுவுமே பண்ண வேண்டாம். பாருங்கள், புதன்கிழமை அன்னைக்கு வெல்லம் எல்லாம் ஏலப்பொடியோட சுக்கு பொடியோட அரிசி மாவு நல்லா சேர்ந்து நான் பக்குவமாக இருக்குது. இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் வாசனைக்காக. கூட கொஞ்சமும் சேர்த்துக்கரலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசையும் போது ரொம்ப பக்குவமாக இருக்குது மாவு. பாகு வைக்கலை, எந்த கஷ்டமும் படலை.
மாவை மிக்சியில் திரிச்சா நினச்ச உடனே செய்திடலாம். இது சுவாமிக்கு பிரசாதத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அரிசி வெல்லம் நம்ம வீட்டில் இருக்கும். வாழை இலையில் தட்டலாம். நான் இன்றைக்கி ஒரு வெத்தலையிலையே தட்டி காமிச்சிருக்கேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம தட்டிடலாம். 3 விரல்னால் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தொட்டுட்டு வேணுங்கிற சைஸில் மாவு எடுத்து வேணுங்கிற சைஸில் தட்டணும். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அதிரசத்தை மாவை வெத்தலையில் தட்டிட்டோம். எண்ணெயை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற மாவை எண்ணெயில் சேர்த்துட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அது வெந்து வர்ற வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தானாகவே மேலே எழும்பி வந்த உடனே திருப்பி விடணும். இப்போ பாருங்க, இது கொஞ்சம் ஒரு 2 செகண்டுக்கு முன்னால் போட்டிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்காது, நல்லா பொன்னிறத்துக்கே கிடச்சிருக்கும். இப்போ 2 பக்கமும் திருப்பிட்டோம், நல்லா வெந்துருச்சு. அதில் எண்ணெய் எப்போவுமே அதிரசத்தில் கோர்த்து நிற்கும். அதை அதிரச கட்டையிலையோ இல்லை 2 கரண்டிக்கு நடுவுலையோ வச்சு அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு ரொம்ப வரவரணும் எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி நட்டமாக நிப்பாட்டி வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் கீழே இறங்கிடும். பண்டிகைக்கு பயமில்லாமல் அதிரசம் நம்ம செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.